ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் கேஃபிடேரியா சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து முன்னாடி நாளே எப்படி நான் பண்ணேன் அதுவும் சேர்த்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். சிம்பிளாக தான் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம், அதெல்லாமே டீட்டெயிலாக உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சாமிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக முன்னாடி நாளே போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். பூ பழம்லாம் வாங்கணும், அதெல்லாமே முன்னாடி நாளே வாங்கினா கரெக்டாக இருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு வாங்கிட்டு சாமி கும்பிட்றதுனால கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம். ஆனால் வந்து உருவம்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்டார்ட் பண்ணிவிட்டா வந்து பார்த்திங்கன்னா அது விடக்கூடாது, அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அது நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக கும்பிட்ருக்கோம். சாமியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நோம்புலாம் வச்சு நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது இந்த வாட்டி நான் ஸ்டார்ட் பண்ணலை. பாப்பாலாம் ரொம்ப குட்டியாக இருக்கா, பிடிச்சி இழுத்துருவான்னு சொல்லிட்டு அது நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, எப்படி நெக்ஸ்ட் இயர் வந்து அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து சாமியை ரெடி பண்ணி உக்காரெல்லாம் வைக்கல, அப்படியே வந்து கும்பிட்டுருக்கேன். பூ பழம் தோரணம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க. ஸோ அதனால் கேட்டில் கட்டலான்னு சொல்லிட்டு, கேட்டில் கட்டலாமா இல்லை வந்து சாமி ரூமுக்கு முன்னாடி வைக்கலாமா, அது ஒரு கன்ஃபியூஷன். அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம், வீடியோ யாருன்னா போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம்னால எனக்கு அது எப்படி வைக்கணும்னு தெரியாது. சிம்பிளாக வீட்டில் கும்பிட்டுருக்கேன். ஆனால் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் எல்லாம் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கனால எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமி சாமான்லாம் விற்பாங்களா அந்த கடைக்கு போயிருந்தேன். பிளான் இருந்தது, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன்லாம் பூ வந்து அதிகமாக வைக்கணும்னு ஆசைப்படுவேன். சாமிக்கு வந்து நிறைய பூ வைக்கணும், அப்போ தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து ஒரு நாளுமே வந்து பூ வைக்காமல் சாமியை கும்பிட மாட்டார். அவர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுட்டே இருப்பார். ஸோ சின்ன வயசு பார்த்து அது வளர்ந்தனால எனக்கு நிறைய பூ வைக்கணும் ஆசை. சம்டைமில் எனக்கு மிஸ் ஆகும், அந்த டைம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருப்பேன். சரி ஓகே, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வாங்கி கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அப்பப்போ வாங்க பூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் வந்து பார்க்கலான்னு வந்தேன் ஷாப்புக்கு. சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து டேரெக்டாக ஆர்டிஃபிஷியலோட நல்லா வந்து பூத்த பூ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ வைக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு சம்டைம் கிடைக்காது, அதுக்காக தான் இது பார்த்துருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். நாங்கள் போன ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான கூட்டம், நிற்க கூட முடியல. கடகடன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சா தான் நைட்டுக்குள்ளே முடிச்சா தான் நெக்ஸ்ட் டே சாமி கும்பிட்டு கரெக்டாக இருக்கும். வர வேலை வந்து பார்த்திங்கன்னா மசால் பூரி பானிபூரியில் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணுச்சு. சூடாக வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த முதல் வேலையை வந்து பார்த்திங்கன்னா வாங்கின பூ வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து சாமிக்கு ஃபோட்டோக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வச்சு பார்க்குறதா முதல் வேலையாகவே இருந்தது எனக்கு. ஏன்னா அங்கேயே கொஞ்சம் அசியூம் பண்ணி தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வச்சு பார்த்து எப்படி டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து சாமி ரூமுக்கு போயிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன மாலை கொஞ்சம் ஒரு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலை வந்து கம்மியாக இருந்தது. சரி எதில் வைக்கலாம் மாட்டலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தேன் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய ஃபோட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபோட்டோ தான், அது எனக்கு மைண்ட்லேயே இல்லாமல் நான் பெருசாக அதே சைஸ்க்கே வாங்கிட்டேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சாமி சாமான்லாம் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். குங்கும மஞ்சாலாம் வச்சுட்டேன். சரி பூ வாங்கி வந்து போட்ட உடனே சாமி ரூமுக்கே ஒரு சூப்பரான ஒரு அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருந்தது. எனக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது மனசுக்கு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் கீழே போயிட்டோம். டிஃபன் வேறு நடுவில் பெண்டிங் இருக்குல்ல, பசங்களுக்கு வேறு சாப்பாடு ஊட்டணும். ஸோ அவங்களுக்கே ஒரு 1 ஹவர் எடுக்கும். இஷானுக்கு அன்விகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் சாப்பிட்றதுக்கு. அன்விகா வந்து நார்மலாக சாப்பிட்ருவா, அவளுக்கே தட்டில் போட்டு கொடுத்தோன்னா இஷானுக்கு வந்து ஊட்டி விட்டணும். ஸோ அந்த வேலைலாம் நான் முடிச்சுட்டு கீழே வரதுக்கே வந்து 8:30 ஆகிடுச்சு. 8:30க்கு மேலே தான் கீழே இருக்கிற டெக்கரேஷன்ஸ் வேலை தான் நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தோம். வீட்டில் வந்து முன்னாடி நாளே மாப் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சாமிக்கு தேவையான டெக்கரேஷன் அண்ட் பூஜை ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹால்லே வச்சுட்டேன். கீழே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மேலே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. வெளியே ஒரு குட்டி பப்பி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த பப்பி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு பாருங்கள். ஒரு 2 மந்த்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரோத் ஆகிடுச்சு. அன்விகா வந்து வாழை மரத்தை எடுத்துகிட்டு போய் அதை கூட வச்சு விளையாடிட்டு இருந்தா. அதெல்லாம் வாங்கி ஓரமாக வச்சுட்டு, ஏன்னா வாழை மரத்தில் இலைலாம் வந்து போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாங்கி வந்து வைக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் போடணும். நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டா மார்னிங் எனக்கு ஈஸியாக இருக்கும். என்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கின உடனே என்ட்ரன்ஸ்க்கு நாங்கள் எதுவுமே ரெடி பண்ணலை டெக்கரேஷனுக்கு. இப்போ 1 by 1 தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வீடு வாங்கின உடனே எல்லாமே நம்மளால் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அதுக்காக தான் வந்து ஒரு ஏரியாவாக நான் வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதை ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். 1 by 1 அதுவுமே நடந்துகிட்ருக்கு. பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது முடிச்சுட்டு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்க்கிங் ஏரியாவில் என்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வச்சு இருக்கேன். அதுக்கு வந்து மாலை வாங்கி போடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் இருந்தது. சரி இப்போ இதோட சேர்த்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதையும் அந்த வேலையும் நாங்கள் முடிச்சிட்டோம்.
கலர் காம்பினேஷன் கொஞ்சம் பார்த்து தான் எடுத்தேன். ஏன்னா வெளியே அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வரப்போ டஸ்ட்லாம் விடும். ஸோ ஒயிட்டாக போட்டால் ரொம்பவே நல்லா இருக்காது. மிக்ஸ் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம எடுத்து அது ஜஸ்ட்டு சோப் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து நம்ம போட்டோம்னா ஆற வச்சு அதுவே நல்லாயிருக்கும். ஒயிட் இல்லாமலே நல்லா இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்தேன். நெக்ஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா மாஃப்லாம் வந்து போட்டு முடிச்சனால ஈஸியாகவே எனக்கு இருந்தது. சாமி சாமான் குங்குமம் மஞ்சளாக ரெடி பண்ணிவிட்டு பெருக்கி மாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு தான் நான் வந்து போயிருந்தேன். ஒரு 4 to 5 அந்த வேலை முடிச்சுட்டு 6 மணிக்கு ஈவினிங் சாமி கும்பிட்டு தான் இந்த பர்ச்சேசிங் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். கீழே பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாஃப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டிக்கரிங்லாம் ஒட்ட வேண்டியது இருக்குது. கோலமாக ஸ்டிக்கரிங் பண்ணிக்கலாம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஸ்டிக்கரிங் வாங்கி இப்போதைக்கு ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் பெயிண்டிங்கோ இல்லை தான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கோம். கீழே மாஃப் போடுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து பெருக்கி ரெடியாக வச்சுருந்தேன். தண்ணி மட்டும் தெளித்து கோலம் போடணும். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து ஸ்டிக்கரிங் வந்து ஒட்டியிருந்ததுனால அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தோம். இஷான் அன்விகா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தா. கோலம் டைப்பில் வரக்கூடிய ஸ்டிக்கர் தான் வந்து டெம்ப்ரவரியாக வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அப்புறம் பெர்மனெண்ட்டாக வந்து வேறு பார்த்துக்கலாம், பெயிண்டிங்கோ அந்த மாதிரி டைப்பில் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கோம். இப்போ வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். அன்விகா இஷான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. கோலம் வந்து கொஞ்சம் பெருசாக போடலாம். வீடு வாங்கி ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் இந்த பூஜை பண்ணுறனால ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்பு வந்தனால நல்லா கொஞ்சம் கிராண்டாக கோலம்லாம் போடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நீட்டாக போட்டு விட்டேன். நான் எண்டிங்கில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். முடிச்ச உடனே கோலம் போட்டுட்டு வரத்துக்கே எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்கே 12:30 ஆகிடுச்சு. ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. யாருமே ஸ்ட்ரீட்லவே இல்லை. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்தது ஸ்ட்ரீட்டே. டாக் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தது. கூட ஹஸ்பண்ட் வந்து இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கோலம் போடுறவள்ளும். அப்புறம் பசங்க கூட போய் விளையாடிட்டு இருந்தார். கோலம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். 25 மினிட்ஸ் வந்து எனக்கு கோலம் எடுத்துச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. டெக்கரேஷன் அந்த கோலம்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு ஸ்ட்ரீட்டில் வந்து 25 மினிட்ஸ் எடுத்தது. எல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு வாழைக்கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து வெளியவே வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேட்லேயே வந்து மாட்டிட்டோம். உள்ளேயா வெளியேவான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம். வீடியோ வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து அம்மன் உருவம் வைக்கிறப்ப நம்ம உள்ளே வச்சுக்கலாம், இப்போ வந்து கேட்டில் மாட்டிக்கலாம்னு சொல்லி கேட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஹால்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். மார்னிங் ஏஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். லாக் பண்ணிவிட்டு கேட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரப்போ 12:30 கரெக்டாக டைம். பசங்க வந்து உள்ளே விளையாடிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் கூட. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. சரி ஓகே இதுக்கு மேலே பசங்களை வந்து தூங்க வைக்காமல் இருந்தால் லேட் ஆகிடும் மார்னிங் ஏஞ்சிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விளையாட விட்டு மேலே கூட்டின்னு போயிட்டேன். டைம் கரெக்டாக 12:30 ஆக போகுது. டைம் பார்க்குறப்ப 12:25 நான் உள்ளே வரப்போ 12:30 கிட்ட. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து ஹால் எல்லாமே க்ளீன் பண்ணி நான் வச்சுட்டேன். ஆல்ரெடி மாஃப்லாம் போட்டாலும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு. அன்விகா வந்து அந்த ஜீப்பை விட்டு வரத்துக்கு மனசே இல்லை, அவளுக்கு விளையாடிட்டே இருக்கணும். ஒரு வழியாக பசங்களை கூட்டின்னு போய் தூங்க வச்சாச்சு. மார்னிங் ஃபஸ்ட்டு வேலையை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒரு பக்கம், பாயாசம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, சுண்டல் ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுச்சு நான் ஏஞ்சிக்கிறதுக்கு. நைட் கொஞ்சம் லேட்டாக தூங்கினால மார்னிங் 7:30 ஆகிடுச்சு. ஏஞ்சோடனே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமிக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பூலாம் வந்து டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து சமைக்க வந்துட்டேன். பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா 9 விதமான பிரசாதம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் டைம் எனக்கு எடுத்துச்சு. பசங்களாம் பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து குளித்து ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைம் எடுத்துச்சு. நாங்கள் 12:30 மேலே தான் வந்து கும்பலாம் பிளான் வச்சுருந்தோம். 7:30 ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா ப்ராசஸும் முடிக்கிறதுக்கு எனக்கு 2 ஹவர்ஸ் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி வந்து 12:30 1:30 கிட்டே நாங்கள் கும்பிட்டுட்டோம். பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா 9 விதம் பிரசாதம். பாயாசம், வடை, சுண்டல். பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா மெக்ரோனி, ஜவ்வரிசி, சேமியா போட்ட பாயாசம், வடை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 விதமான ரைஸ் பண்ணியிருந்தேன். தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், சாம்பார் சாதம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்காக வாழைக்காய் வந்து பண்ணியிருந்தோம். 9 விதம் தான், 10 விதமாக ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து 9 விதம் சாதம் மட்டும் சாப்பாடு ப்ளஸ் பிரசாதம் மட்டும் வச்சுருந்தேன் வாழைக்காவோடு சேர்த்து. அவங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வைக்கிறோம்ல, அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும்னு சொல்லிட்டு அதை அப்படியே சேர்த்து அட்டாச் பண்ணி நாங்கள் வச்சுட்டோம். சாம்பிராணிலாம் போட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு அன்றைக்கி நல்லாவே ஒரு குட் வைப்ரேஷனாகவே இருந்தது. எனக்கு நல்லாவே இருந்தது. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி வந்து இப்போ கும்பிட போகிறோம். உங்களுக்கு மார்னிங் வந்து நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தால வியூ வந்து பாருங்கள். வாழைக்கண்ணுலாம் வந்து நான் கட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து கோலமே வந்து நைட்டில் ரொம்பவே தெரியல, இப்போ வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள். உள்ளே போயிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மா இலை தோரணம் வந்து நைட்டே வந்து கட்டி வந்து என்ட்ரன்ஸில் போட்டாச்சு. மார்னிங் வந்து கட்டி போகிறது ரொம்ப லேட் ஆகும், அதனால் நைட்டே போட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கீழே பூலாம் வந்து வச்சுட்டு எல்லாம் டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாம்பிராணி ஃபுல்லாக வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருந்தார்.
வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் இல்லை 2 நாள் வந்து சாம்பிராணி வீடு ஃபுல்லாக போடுறப்ப வந்து அவ்வளோ ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஸ்மெல்லே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த ஹோமம் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பண்ணுவாங்க, கணபதி ஹோமம் அந்த மாதிரி பண்ணுறப்பெல்லாம் அதோட ஸ்மெல் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதே ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி போடுறப்ப வந்து சாம்பிராணி போடுறப்ப அந்த ஸ்மெல் வந்து ஒரு ½ இருக்காது உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அப்பப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வந்து வீடு ஃபுல்லாக போட்டு விட்டுருவேன். கார்னர்லேருந்து எல்லா எட்ஜுமே போட்டு விடுவேன். உங்களுக்கு வந்து குட் வைப்ரேஷன் வந்து நிறையவே இருக்கும். சாம்பிராணி ஃபுல்லாக கார்னர்ஸ்லாம் போட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்த உடனே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். இஷான் அன்விகா வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்து விளையாடிட்டு இருந்துங்க. இஷான் வந்து பெல் அடிச்சிட்டு இருந்தான். வெளியெல்லாம் வந்து போட்டுட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சைட் கார்னர்ஸ்லாம் வந்து போட சொல்லியிருந்தேன். அதெல்லாமே ஹஸ்பண்ட் வந்து போட்டுட்டு வந்துட்டார். போட்டுட்டு உள்ளே வந்துட்டு உடனே சாமி கும்பிட்டுட்டோம். ஏன்னா டைம் ஆகிட்டே இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் வேலைக்கு போக வேண்டியதாக இருந்தனால டக்குன்னு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டார். 9 விதமான பிரசாதம் வச்சு வரலட்சுமி பூஜை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல் அண்டு சூப்பராகவே எங்களுக்கு வந்து போச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அன்விகா இஷான்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் சாப்பிட்றதுக்கு வந்து ரெடியாகவே இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரெஸ் போட்டிருந்தேன். சாரீ கட்டலாம் பிளான் இருந்தது. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரெடி பண்ணலான்னு போகிறதுக்குலாம் டைம் இல்லை. ஸோ அதிலே நான் இருந்துட்டேன். பாப்பா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெடிஷ்னலாக வந்து பட்டு பாவாடை போட்டுட்டு இருந்தா. நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்தோம். மேலே வந்து சாமி கும்பிட்டுட்டு தேங்காய்லாம் உடச்சிட்டு அந்த தீபாத்தனை வந்து கீழே வந்து காமிக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ் காமிக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து போயிருந்தார். ஸோ நானுமே கீழே போயிருந்தோம் எல்லாருமே. இஷான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்புரம்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். நாங்களும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே போயிட்டு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து வீட்டில் வந்து வர வச்சு தான் கொடுக்கணுமா. வெளியே போய் ஒரு பர்சனுக்கோ இல்லை ஒரு வீட்டை தேடி கொடுத்துட்டு வரது வந்து இருக்கக்கூடாதான். ஏன்னா வரலட்சுமி பூஜை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே வர வைக்கிறனால அதை வந்து நம்ம எத்தனை போய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பழைய ஓனர் சொன்னாங்க. நம்ம ரெண்டில் இருந்தப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஃபஸ்ட் டைம் வந்து நானும் ஃபாலோ பண்ணேன். அவங்களுக்கு பிரசாதம் எத்தனை போய் கொடுக்குறப்போ தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. அது கரெக்டாக தப்பான்னு தெரியல. சில பேர் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது எந்த ரீசன், அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் சொல்லுங்கள். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கு வந்து நான் வந்து அந்த பிரசாதம் வந்து வெளியே கொண்டு போய் கொடுக்கல. யாருமே வீட்டுக்கு வர வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலே நாங்கள் சாப்பிட்டுட்டு விட்டுட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்மனை வந்து ரெடி பண்ணிவிட்டு உட்கார வைக்கிறப்ப எல்லாரையும் கூப்பிட்றப்ப அப்போ கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நானுமே வந்து பிளான் விட்டுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகிறதுனால சுற்றி சரௌண்டிங்ஸ் எல்லாமே எனக்கு அந்த அளவுக்கு நிறைய பேர் தெரியல. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து காமிச்சிட்டு மேலே போயிட்டோம் நாங்கள். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து என்ட்ரி ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் ஃபவுண்டன் இருக்கும். அந்த ஃபவுண்டன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபவுண்டன் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லைக் பண்ணி வாங்கி வச்சது வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்காகவே. வரப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும், நெகட்டிவிட்டி வந்து வெளியே தள்ளிடும். ஸோ அதுக்காகவே நான் வாங்கி வச்சேன். ஃபிஷ் டேங்க் வைக்கணும்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் பிளான் இருக்குது. கொஞ்சம் பெருசாக வைக்கணும் ஹாலில் சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எனக்கு விநாயகர் பக்கத்துலேயே குட்டியாக வச்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து நெகட்டிவிட்டியை தள்ளிட்டு பாசிட்டிவிட்டி அதிகம் கொண்டு வரும், குட் வைப்ரேஷன் அதிகப்படுத்தும். நான் அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மணி பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வைக்கிறப்போ நல்லா பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தூக்கிட்டு நேச்சுரலாக இருக்கக்கூடிய இன்டோர் பிளான்ட்ஸை வந்து வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். பாப்பாலாம் குட்டியாக இருக்கனால கொஞ்சம் வளரட்டும், ஃப்யூச்சரில் 1 by 1 நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஒர்க் மட்டும் தான் வந்து டெக்கரேஷன் அண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லைட்டிங்லாம் வந்து பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் காமிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நானுமே வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் உட்கார வச்சு பிரசாதம்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். இலையில வந்து போட்டு விட்டேன். பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. பசி வந்துடுச்சு அன்விகாவுக்கு. போயிட்டு டேரெக்டாக சாமியோட இலையிலேயே வந்து எடுத்து சுண்டல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா இலையில வந்து பசங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். கொஞ்சம் வந்து தீபாத்தனை வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் அவங்களால வந்து பொறுக்கவே முடியல. கொஞ்ச நேரம் கூட அன்விகா அதெல்லாம் சாப்பிட தரலன்னு சொல்லிட்டு திட்டினோன்னே அந்த நாட்டெல்லாம் வந்து அவுத்து விட்டு ஒரே அமக்கலும் சேர்ப்பு எடுத்துக்கோன்னு சொன்னோன்னே ஒரு சுண்டல் மட்டும் எடுத்து சாப்பிட்டாங்க. அதுக்குள்ளே இலையிலலாம் வந்து போட்டு பாப்பாவை எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.